Hello everyone, இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன்ல இருக்கிற ஸ்டேட் போர்டு எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். வாங்க கொஸ்டின்ஸை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 1. From a point on the ground, கிரவுண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு. The top of the tree is seen to have an angle of elevation. Angle of elevation கீழ இருந்து மேலே பார்த்தா இது angle of elevation. மேலே இருந்து கீழே பார்த்தா அது பேர் angle of depression அப்படின்னு சொல்லுவோம். ஃபிசிக்ஸில் வந்து அதே வந்து நீங்கள் லேட்டராக பார்க்குறப்ப அது ஆங்கிள் ஆஃப் டிப்னு சொல்லிடுவோம். ஓகே, டிப்ரெஷன் டிப். நல்லா பாருங்கள், ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது கிரவுண்டில். ஓகே, இதான் கிரவுண்டு, இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த கிரவுண்டில் இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து எதை பார்க்குறேன்? டாப் ஆஃப் அ ட்ரீ பார்க்குறேன். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரீ மாதிரி வரைஞ்சி வச்சிருப்பேன். என்னோட ட்ராயிங் வந்து ஃபேபுலஸாக இருக்கும், அதனால நான் வரைவேன் நினைக்கல. ஓகே, அப்போ ட்ரீயை ஏதோ ஒரு ட்ரீயோட டாப்பை பார்க்குறேன். இதான் டாப் ஆஃப் த ட்ரீ. சரிங்களா? எவ்வளோ ஆங்கிள் இருக்குது? 60 டிகிரின்னு இருக்குது. The distance between the tree and the point is 50 meter. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் 10th ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் இல்லை அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரின்னு சொல்லி ஒரு லெசனில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நல்லா பாரு, நம்மள்ட்ட ஹைட் ஆஃப் த ட்ரீ கேட்குறாங்க, இந்த வேல்யூ கேட்குறாங்க, ஆப்போசிட் கேட்குறான், அட்ஜசன்ட் கொடுத்துட்டான். ஓகேவா? இதை நீங்கள் மேபி எப்படி சொல்லுவீங்க? ஆப்போசிட்டை வந்து பெர்பெண்டிகுலர் சைடு பை பேஸ்னு சொல்லுவீங்களா? ஓகே, ஸோ இது எங்களை பொறுத்து இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். ஸோ tan θ ஃபார்முலா என்ன? tan 60 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட், இது அட்ஜசன்ட்ல இருக்கிறது 50 மீட்டர். ஸோ tan 60யோட வேல்யூ என்ன? tan 60யோட √3 h/50. அப்போ இங்கே ஹச்சோட வேல்யூ கேட்குறாங்க. இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 50 √3. √3யோட வேல்யூ உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? 1.732. அப்போது 50 நான் இப்படி எழுதலாமா? யாருக்காவது பிரச்சனை இருந்தால் சொல்லு. நான் 50யை 100/2ன்னு எழுதலாமா? ஏன் இப்படி எழுதுகிறோம்? ஈஸியாக இருக்கும், கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணேன். √3யோட வேல்யூ 1.732. கேன்சல் பண்ணுறப்ப இதையும் கேன்சல் பண்ணால் திரும்பி 50 வந்துடும். அந்த கேன்சல் பண்ணாத இதையும் பண்ணேன். 0.866 வருதா? if I am not wrong. 16, 1 remaining, 16, okay, 866. இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 86.6 மீட்டர். ஓகே, ஸோ இதான் உங்களோட ஆன்சர். ஹைட் ஆஃப் த ட்ரீ எவ்வளோ இருக்கும்? 86.6 மீட்டர் அப்படின்ட்டு இருக்கும். தேங்க்யூ.